Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோ டுட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் வைஸ் கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட்லேயே வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம். டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா allows a program to choose different paths of execution based on user input-ஆக இருக்கலாம், இல்லை சர்டன் கண்டிஷன்ஸாக இருக்கலாம், எதாவது வேணா இருக்கலாம். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது ஒன் பை ஒன்னாக. இந்த இடத்துல ஒரு பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணுமா இல்லை இன்னொரு பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணுமாங்கிற டெசிஷன் மேக்கிங் பாயிண்ட் வரும். அந்த பாயிண்டில் வந்து அந்த கம்பைலரு அந்த ப்ரோக்ராமே என்ன பண்ணுது, அந்த ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துருப்போம், அந்த வேல்யூ வச்சு அதை டிசைட் பண்ணி பிளாக் ஏ எக்ஸிக்யூட் பண்ணுமா இல்லை பிளாக் பி எக்ஸிக்யூட் பண்ணுமான்னு ஃபைண்ட் பண்ணி அந்த பிளாக் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது அந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்கிற டெசிஷனை எடுக்கக்கூடிய அதை எடுக்கக்கூடிய லாஜிக்கை கொடுக்கறது தான் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இஃப் எல்ஸ் ஸ்விட்ச் இது மூணு தான் முக்கியமான டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். அதில் ஃபஸ்ட்டு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டே வரேன். இந்த இடத்துல ஒரு 5வது லைனில் 6வது லைனில் இஃப் அதுக்குள்ளே ஒரு கண்டிஷன், இஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே கண்டிஷன், அப்புறம் ஒரு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். இப்போ அந்த ப்ரோக்ராமில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமை எடுத்துங்க, இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 18 இதை எக்ஸிக்யூட் பண்ணிடும் கம்பைலர். அடுத்தது இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல ஏஜ் 17 கொடுத்து இல்லை 16 கொடுத்துருந்தேன்னா ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 ஆனா இல்லை. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ். அப்படின்னா இந்த பிரேசஸ் ஓப்பன் க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே என்ன லைன் இருந்தாலும் அது எக்ஸிக்யூட்டே ஆகாது. ப்ரோக்ராம் வந்து இந்த இடத்துக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இங்கே கண்டிஷன் செக் பண்ணிட்டு ஃபால்ஸ்னோடனே உள்ள இருக்க லைனை எக்ஸிக்யூட் பண்ணாமல் அடுத்த இந்த பிளாக் முடிஞ்சதுக்கு அடுத்த லைனுக்கு போய் நிற்கும். இல்லை ஏஜ் ஈக்குவல் டு 18, ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தால் கண்டிஷன் ட்ரூ, ஏன்னா ஏஜ் ஈக்குவல் டு 18 கொடுத்துருக்கோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் உள்ளே இருக்கிறது எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த இடத்துல இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணுமா வேண்டாமாங்கிறத வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணுது. இது இஃப் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இஃப் எல்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும் ஃபஸ்ட்டு பிளாக்கு, இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸுக்குள்ளே இருக்க பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் இதுதான், நம் ஈக்குவல் டு 5, நம் மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0வா அப்படின்னு பார்க்குது. 0வாக இருந்துச்சுன்னா ஈவன் நம்பரு, இல்லைன்னா ஆட் நம்பர். ஸோ நம் மாடு 2 ஈக்குவல் டு 0வானா இல்லை, 5 மாடு 2 0வானா இல்லை. ஸோ அப்போ வந்து இந்த பிளாக் பிரிண்ட் ஆஃப் ஈவன்குள்ளேயே போகாது, பிரிண்ட் ஆஃப் ஆடில் போய் அது பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இஃப்எல்ஸ்லேயே இஃப்எல்ஸ் எல்ஸ் இஃப் லேடரும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் எல்ஸு. அந்த இடத்துல ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் செக் பண்ணிட்டேன், அப்புறம் இந்த கண்டிஷன் இல்லாமல் மிச்சம் எல்லாமே எல்ஸ்னு போடாமல் நான் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணோம். அதே கான்செப்டில் எப்படின்னா இஃப், அதுக்கப்புறம் எல்ஸ், இஃப் மறுபடியும், அதுக்கப்புறம் எல்ஸ். ஸோ இந்த மாதிரி எத்தனை எல்ஸ் இஃப் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்க் இஸ் 75, இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தேன் 90 கிரேட் ஏ, எல்ஸ் இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தேன் 75 கிரேட் பி, எல்ஸ் இது எதுவுமே இல்லைன்னா கிரேட் சி. இப்போ இந்த இடத்துல என்னென்னா இந்த மார்க் இஸ் கிரேட்டர் தேன் 90 இருந்துச்சுன்னா இந்த இஃப்குள்ளேயே போயிடும், எல்ஸ் இஃப்க்கும் எல்ஸுக்கும் போகவே போகாது. ஸோ அது ஓகே. இப்போ மார்க் இஸ் கிரேட்டர் தேன் 75னா என்ன, எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா மார்க் வந்து இப்போ 95ங்கிறதும் கிரேட்டர் தேன் 75 தான். பட் 95 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் இஃப்குள்ளேயே போயிடும், செகண்ட் இஃப் கீழே வராது. ஸோ 90க்கு கீழே இருந்துச்சுன்னா தான் அடுத்து எல்ஸ் இஃப்குள்ளே வரும். அப்போ இதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா மார்க் 75ஓட கிரேட்டர் தானாக இருக்கணும், 90ஓட கம்மியாக இருந்தால் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது இந்த எல்ஸ் இஃப்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அது வந்து கிரேட் பி. அடுத்தது இது ரெண்டுமே இல்லைன்னா கிரேட் சி. ஸோ இதான் வந்து இஃப் எல்ஸ் லேடர். அடுத்தது நெஸ்டட் இஃப். நான் ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே இன்னொரு இஃபும் போடலாம். ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன், அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே போகுது, உள்ளே போனோன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அதையும் செக் பண்ணுது, அது ட்ரூவாக இருந்தால் இது எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா வெளியே வந்துடும். இது எக்ஸாம்பிள். இஃப் ஏ இஸ் லெஸ் தேன் பியான்னு செக் பண்ணுது, ஓகே லெஸ் தேன் பி ட்ரூவாக இருந்தால் உள்ளே போகுது, உள்ளே போனோன்னே ஒரு இஃப் இருக்குது, அதில் ஏ கிரேட்டர் தேன் 5ஆன்னு செக் பண்ணுது. 5 கிரேட்டர் தேன் 5 இருந்தால் ஏ இஸ் லெஸ் தேன் பி, இது எதை வச்சு கண்டுபிடிக்குது, இந்த ஃபஸ்ட் இஃபை வச்சு. அடுத்தது கிரேட்டர் தேன் 5ங்கிறது செகண்ட் இஃபை வச்சு கண்டுபிடிக்குது. இதுதான் வந்து நெஸ்டட் இஃப்எல்ஸ். நெஸ்டட் இஃப்எல்ஸும் இது யூஸ் பண்ணிக்கலாம் நெஸ்டட்லேயே. அடுத்தது டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டருங்கிறது இது ஒரு ஆப்ரேட்டர் கைண்ட் தான், பட் இந்த இடத்துல வந்து ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு கண்டிஷன் கொடுப்போம், கண்டிஷன் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் சின்டெக்ஸு. அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் இந்த வேல்யூவை அசைன் பண்ணிடுவேன், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ அசைன் பண்ணிடுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 5 பி ஈக்குவல் டு 10.
இப்போ int max equal to a greater than b ஆன்னு கேட்குறோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா a greater than b ட்ரூ இல்லை, ஆக்சுவலாக ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏவோட வேல்யூ மேக்ஸ்க்கு அசைன் பண்ணிடும். இல்லை ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன 5 greater than 10 ஆனால் இல்லை 5 a தான் வந்து ஸ்மாலர் பி லார்ஜர். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ஏங்கிறத விட்டுறலாம், பியோட வேல்யூனா 10ங்கிற வேல்யூ மேக்ஸுக்கு அசைன் ஆகும். ஸோ இது டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ அடுத்தது டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா ஃபஸ்ட்டு இஃப் எல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட், இது இந்த பிளாக் இல்லை இந்த பிளாக். பட் ஸ்விட்சுங்கிறது மல்டி பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஈவன் 10 பிளாக் கூட இருக்கலாம், அந்த 10 பிளாக்ல ஏதாவது ஒன்று மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம ஏதோ ஒரு வேரியபிள் கொடுப்போம், அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பிளாக் எதுவோ அந்த பிளாக்கை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும், மற்ற எல்லா பிளாக்கையும் டச்சே பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சின்டாக்ஸ். ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம், அந்த எக்ஸ்பிரஷனில் வந்து வர்ற வேல்யூ வந்து வேல்யூ 1 இருந்துச்சுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், வேல்யூ 2 இருந்தால் இது எக்ஸிக்யூட் ஆகும், ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். நம்ம எத்தனை கேஸ் எழுதிருக்கோம், இது எதுவுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் சின்டெக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா int day equal to 3. நான் என்ன பண்ணுறேன், ஸ்விட்ச் ஆஃப் டேவோட வேல்யூ வந்து இன்டிஜர்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த டேங்கிறத ஸ்விட்சுக்குள்ளே போடுறேன். அந்த டே வந்து 1 இருந்துச்சுன்னா மண்டேன்னு பிரிண்ட் ஆகும், 2 இருந்தால் டியூஸ்டேன்னு பிரிண்ட் ஆகும், 3 இருந்தால் வெட்னஸ்டே. இதுக்கப்புறம் டிஃபால்ட் போட்டேன், 4 5 6லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணல, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இப்போ வேல்யூ வந்து 1 2 3 அதில் ஏதோ ஒன்று கொடுத்தோம்னா மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டேன்னு வரும். 4 5 கொடுத்தோம் இல்லை 100 கொடுத்தோம்னாலும் இன்வேலிட் டேன்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த இன்புட்டுக்கு அவுட்புட் வந்து வெட்னஸ்டேன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், இது மல்டிபிள் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்விட்சில் ஒரு பிஹேவியர் இருக்குது, ஃபால் த்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு பிஹேவியர் இருக்குது. இது ஃபால் த்ரோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இது வரைக்கும் பார்த்த ஸ்விட்சில் எல்லா இடத்துலையும் கேஸ் முடிஞ்சோன்னா பிரேக் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா கேஸ் 1 கிளியர் வேல்யூ 1ன்னு கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுங்க, டே ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தோம்னா ஸ்விட்ச் ஆஃப் 1ன்னு வந்துச்சுன்னா கேஸ் 1 தான் மேட்ச் ஆகுது, கேஸ் 1 எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த பிரிண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட் பண்ணி முடித்த உடனே பிரேக்குன்னு இருந்ததுனால என்ன ஆகும், இந்த ஸ்விட்சில் இந்த கேஸை தவிர அடுத்த கேஸ்லாம் டச் பண்ணாமல் அப்படியே வெளியே வந்துடும். கேஸ் 2 3 டிஃபால்ட் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த கேஸ் முடிஞ்சோடனே பிரேக் ஆகிறதுக்கு தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலன்னு என்ன ஆகுன்னு பாருங்கள், கேஸ் 2 int x equal to 2, அப்போ எக்ஸ்பிரஷனில் 2ன்னு கொடுக்குறோம், கேஸ் 2 தான் மேட்ச் ஆகுது. பிரிண்ட் 2ங்கிறது பிரிண்ட் ஆயிரும். அடுத்து பிரேக் இல்லாதனால மறுபடியும் அடுத்து என்னென்ன கேஸ் இருக்கோ பிரேக்கை பார்க்குற வரைக்கும் அது அடுத்தடுத்த கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும், 3ங்கிறதும் பிரிண்ட் ஆகும். இந்த பிஹேவியருக்கு பேர் ஃபால் த்ரோன்னு சொல்லுவாங்க.